நான் இப்போ வந்து கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இல்லைனா வந்து நான் ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், எனக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வேணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு அதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன். நம்ம இக்னோவில் வந்து எம்ஏ கோர்சஸ் இருக்குது. ஆனால் அந்த கோர்சஸோட எலிஜிபிலிட்டி, டியூரேஷன், அப்புறம் அதோட ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னு சில எல்லாருக்குமே வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த எல்லா கொஷின்ஸுக்கும் நம்ம இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்போது வெல்கம் பேக் டு இக்னோபல்ஸ். அப்போ இந்த சேனலில் வந்து நம்ம அட்மிஷன் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த ஹெல்ப் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஏனா என்ன? எம்ஏனா வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். இது வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. நம்ம பேச்சுலர் டிகிரி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு எம்ஏல நம்ம ஜாயின் பண்ணுவோம். இக்னோவில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்லேயே படிச்சுக்கிட்டு நம்மளோட கரியரை வந்து டெவலப் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம ஃபுல் டைமாக காலேஜ் போக வேண்டியதில்லை, ஒர்க் பண்ணிவிட்டு கூட நம்ம படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஃபேமிலியில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பரவாயில்லைங்க, எது இருந்தாலும் நம்ம டிஸ்டன்ஸில் நம்மளோட இக்னோவில் டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ இக்னோவில் எம்ஏ கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிந்தி, எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ சோஷியாலஜி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ சைக்காலஜி, எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட், அண்ட் தென் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், அடுத்து எம்ஏ ஃபிலாசபி. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து இது வந்து எம்ஏல இருக்கிற சில கோர்சஸோட டீட்டெயில்ஸ். இன்னும் நமக்கு கோர்சஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம இக்னோ சமத்தில் போனீங்கன்னா அந்த கோர்சஸை பற்றிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். 20+ கோர்சஸ் வந்து இக்னோவில் இருக்குது. இதோட எலிஜிபிலிட்டி, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி வந்து நம்ம பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டியூரேஷன் வந்து மினிமம் டியூரேஷன் 2 years அண்ட் மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து 4 years. அதுக்கடுத்து வந்து பொதுவான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் காலேஜஸில் டீச்சிங் செக்டாருக்கு போகலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், என்ஜிஓஸில் போய் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு பார்க்க வந்து ஜேர்னலிஸ்ட் அண்ட் மீடியா, கண்டென்ட் ரைட்டர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும்னா படிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்பெஷலைசேஷனை வச்சு தான் வந்து நம்மளோட கரியர் பாத் வந்து டிசைட் பண்ண முடியும் இல்லையா? உங்கள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கரியர் கோல், ஃப்யூச்சரை பிளானை வச்சுட்டு என்ன பிளானோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், கரியர் கோத்தும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இக்னோவில் உங்களுக்கு எந்த கோர்ஸு ஓகேவோ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸை வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அப்டேட்டட் செக்ஷனாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.